விஜிலன்ஸ் இயக்குனர் அருண் ஐபிஎஸ் மாற்றப்பட்டதின் பின்னணி. லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் விமலா கொடுத்த அந்த ஒரு அதிரடியான டாக்குமெண்ட். போலீஸ் அகாடமிக்கு தூக்கி அடிக்கப்பட்டதன் அண்டர் கிரவுண்ட் பின்னணி. உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்து நள்ளிரவுல அதிரடி ஆக்ஷன் எடுத்த முதலமைச்சர் விஜய். கோட்டைக்குள் திருமாவளவனின் செல்வாக்கு திடீரென்று சரிகின்றதா? முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரையை புலம்ப வைத்த விஷ்ணு ரெட்டி லாபி. புதுச்சேரியில் ரங்கசாமி ஆட்சியை காலி செய்யறதுக்காக டெல்லி போட்ட மெகா ஸ்கெட்ச். என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வளர்ச்சி புதுவையில் மலரப் போகின்றதா பாஜக ஆட்சி? இந்த அனைத்து அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஷனரியால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி பயம். அதிகாரிகள் வட்டத்தை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையுமே சும்மா அதிர வைக்கிற மாதிரி ஒரு மெகா ஐபிஎஸ் டிரான்ஸ்பர் நேத்து நடந்திருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் ஐபிஎஸ் அதிரடியா அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்டு போலீஸ் அகாடமிக்கு சைடா மாற்றப்பட்டிருக்கார். அருண் ஐபிஎஸ் கடந்த திமுக ஆட்சியில சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனரா இருந்தப்போவே ஏகப்பட்ட சர்ச்சைகள்ல சிக்கினவர். தேர்தல் டைம்ல இவரை எலெக்ஷன் கமிஷன் வெயிட்டிங் லிஸ்ட்ல தூக்கி போட்டாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு தாவேக்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அருண் ஐபிஎஸ் தன்னோட அசுர அரசியல் லாபி மூலமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையோட மெகா இயக்குனர் பதவியை கைப்பற்றினார். தன் மேல இருந்த அந்த திமுக முத்திரையை மாற்றணுங்கிறதுக்காக முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, அப்புறம் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை ஆக்ஷன்களை எடுத்து முதலமைச்சர் விஜயை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாரு அருண் ஐபிஎஸ். ஆனா அவரோட அத்தனை கால்குலேஷனையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க சும்மா அக்கு வேற ஆணி வேற தகர்த்துட்டாங்க. போன ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஐஎன்டி நிறைய பகுதியில் பாலியல் தொழிலில் பங்குதாரர்களான போலீஸ் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், அதிர்ச்சி பின்னணி அப்படின்னு ஒரு விரிவான கட்டுரை வெளியிட்டிருந்தோம் இல்லையா? சென்னை விபச்சார தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி மேல வந்த புகார்களை விசாரிச்சு கடந்த 2025 டிசம்பர்ல எஃப்ஐஆர் போட்டவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் விமலா. ஆனா கடந்த ஜூன் 17ஆம் தேதி இந்த இன்ஸ்பெக்டர் விமலா வருவாய்த்துறையினர்கிட்ட லஞ்சம் கேட்டதா ஒரு சாக்க கிளப்பி விஜிலன்ஸ் இயக்குனர் அருண் ஐபிஎஸ் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணார். இன்ஸ்பெக்டர் விமலா இந்த மேட்டரை அசால்ட்டா விடாம ஹைகோர்ட்டுக்கு அவங்க போக கோர்ட் அவரோட சஸ்பெண்டுக்கு இடைக்கால தடை விதிச்சிச்சு. உடனே அருண் ஐபிஎஸ் அவசரமா சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு அப்பீல் போய் அந்த சஸ்பெண்டை கன்ஃபார்ம் பண்ணார். ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் விவகாரத்தில் விஜிலன்ஸ் டைரக்டர் ஏன் இவ்வளவு வேகம் காட்டுறாரு அப்படின்னு டாப் அதிகாரிகள் மத்தியில் சந்தேகம் கிளம்பிடுச்சு. அதே நேரம் இன்ஸ்பெக்டர் விமலா தன்னோட பக்கம் இருக்கிற அத்தனை உண்மைகளையும் ஆதாரங்களோட முதலமைச்சர் விஜய் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதை பார்த்து ஷாக்கான முதலமைச்சர் விஜய் போன வாரம் உளவுத்துறை கிட்ட இருந்து ஒரு ரகசிய ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு நேத்து அதிரடியா அருண் ஐபிஎஸ் பதவியிலிருந்து தூக்கி அடிச்சு விஜிலன்ஸ் ஐஜி மகேஸ்வரிக்கு கூடுதல் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இந்த அதிரடி ஆக்ஷன் இப்போ தாவேக்க கூட்டணிக்குள்ளரையே சும்மா மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா அருண் ஐபிஎஸ்க்கு இந்த டாப் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு விசிக தலைவர் திருமாவளவனோட பலத்த சிபாரிசும் ஜான் ஆரோக்கியசாமியோட ஒப்புதலும் தான் காரணம் அப்படின்னு கோட்டையில பேசிக்கிறாங்க. இப்போ அருண் தூக்கப்பட்டதுனால தாவேக்க கூட்டணியில திருமாவளவனோட செல்வாக்கு திடீர்னு குறையுதோ அப்படிங்கிற ஒரு அரசியல் வட்டாரத்துல டவுட் கிளம்பி இருக்கு. அதனாலதான் கடந்த சில நாட்களா விசிக தரப்புல இருந்தும் திமுக தாவேக்க கூட்டணி பத்தி சலசலப்பான கருத்துகள் சும்மா அனல் பறக்கிற அளவுல வெளியில வந்துட்டு இருக்கு. சரி, அதை விடுங்க, இதெல்லாம் கூட சாதாரண மேட்ரு. அடுத்ததா முதலமைச்சர் சுற்றி இருக்கிற அந்த இரும்பு சுவர் ரகசியத்தை நிறைய கிட்ட போட்டு வாங்கணும். அதுல நிறைய நம்ம கிட்ட ஷேர் பண்ண வரைக்கும் முதலமைச்சர் விஜய் ரொம்பவே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் கரூர் மீட்டிங்ல கூட யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, யார் லஞ்சம் கேட்டாலும் இது விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு ஓப்பனா பேசினாரு. அரசு அலுவலகங்கள்ல இப்போ லஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இவ்வளவு நேர்மையா இருந்தாலும் சக அமைச்சர்கள், டாப் அதிகாரிகள், கூட்டணி தலைவர்கள்னு யாருமே அவரை உடனடியா நேர்ல சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் கோட்டை முழுக்க எதிரொலிச்சுட்டே தான் இருக்கு. சினிமா நெட்வொர்க்கில் இருக்கிற ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப ஈஸியாக முதலமைச்சரை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக சிஎம் விஜயை பார்க்கணும்னா மிகப்பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் முதலமைச்சரை சுற்றி அந்த இரும்பு சுவர் மாதிரி நிற்கிற
ஆதவ் அர்ஜுனா அண்ட் ஆரோக்கியசாமி, அப்புறம் கூடவே விஷ்ணு ரெட்டி. இந்த 3 பேர் கொண்ட அணியால் தான் அப்படின்னு அதிகாரிகள் மத்தியில் ஒரு அங்கலாய்ப்பு ஓடிட்டு இருக்கு. விஷ்ணு ரெட்டி மூலமா தாவேக்கவில் இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கூட ஒரே ஒரு தடவை தான் விஜயை பார்க்க முடிஞ்சான். அதுக்கப்புறமா அதிகாரிகளை வச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முதலமைச்சரை பார்க்க முடியாம தலைவரை பார்க்கவே முடியலன்னு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இப்ப கூட புலம்பிட்டு இருக்காராம். சரி, தமிழ்நாட்டை விடுங்க. இந்த புதுச்சேரி அரசியல உள்ளுக்கிற அந்த மெகா ஆபரேஷன் ஏதோ நடக்குதாமே அப்படின்னு அந்த மேட்ரையும் நிறைய கிட்ட போட்டு வாங்கணும். அண்டை மாநிலமான புதுச்சேரி அரசியல்ல இப்போ ஒரு பெரிய நிலநடுக்கமே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முதலமைச்சராக இருக்கிற என்ஆர் காங்கிரஸோட ரங்கசாமியை சீக்கிரமே தூக்கிட்டு அங்கே பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்காக டெல்லி சும்மா தீவிரமாக காய் நகர்த்திட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்கள்லையும், பாஜக 4 இடங்கள்லையும், லட்சிய ஜனநாயக கட்சி ஒரு இடத்துலையும், அதிமுக ஒரு இடத்துலையும் ஜெயிச்சாங்க. ரங்கசாமி முதலமைச்சராகி 5 அமைச்சர்கள் பதவியேற்றும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன போர்ட்போலியோ அப்படிங்கிற அந்த துறைகளே ஒதுக்கப்படல. தற்காலிக சபாநாயகரா அதிமுக அன்பழகன் இருக்காரே தவிர முறைப்படி இன்னும் அந்த ஸ்பீக்கர் தேர்தலே நடக்கல. அந்த அளவுக்கு அங்க நிர்வாக தேக்கம் ஏற்பட்டிருக்கு. பாஜக சொல்றத ரங்கசாமி கேட்காததுனால அவரோட ஆட்சியை காலி பண்ண டெல்லியோட புதுச்சேரி பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு மெகா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதிமுகவில் சீட்டு கிடைக்காம என்ஆர் காங்கிரஸ்ல ஜெயிச்ச வையாபுரி மணிகண்டன், காங்கிரஸ்ல சீட் கிடைக்காம ஜெயிச்ச ஐயப்பன், பாகூர் மோகன்ராஜ், காரைக்கால் திருமுருகன், இந்திரா நகர் ஏகேடி ஆறுமுகம், வில்லியனூர் ரவிக்குமார், அப்புறம் சுயேட்சை எம்எல்ஏ விக்னேஸ்வரன், இவங்க அத்தனை பேருமே இப்போ அப்படியே டோட்டலா பாஜக பக்கம் தாவுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதிமுக அன்பழகனும் பாஜக ஆட்சி அமைஞ்சா நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவார். என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்போ மொத்தமா விலகி ஆதரவு தரப்போறதுனால புதுச்சேரியில சீக்கிரமே ரங்கசாமி ஆட்சி கவுந்து பாஜக ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிறதா இப்போ டெல்லியிலேருந்து வர லேட்டஸ்ட் அண்டர் கிரவுண்ட் தகவல்னு இன்னைக்கு நிறையார்கிட்டேருந்து வந்த அத்தனை அரசியல் ஆபரேஷன் இன்சைட் சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் ஐபிஎஸ் அதிரடியாக மாற்றப்பட்டதற்கு உண்மையான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக கூட்டணியில விசிக தலைவர் திருமாவளவனோட செல்வாக்கு உண்மையாவே குறைஞ்சிட்டு இருக்கா? அப்படி குறையுதுன்னா திருமாவளவனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வளர்ச்சி ரங்கசாமி ஆட்சியை காலி செஞ்சு புதுச்சேரியை கைப்பற்ற துடிக்கும் டெல்லியின் இந்த அதிரடி ஆபரேஷன் பலிக்குமா அப்படின்னு இந்த 3 விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் மற்றும் கிரைம் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ஐஎன்டி வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுக்கோங்க. எனக்கும் அரசியல் தெரியும்பா, நானும் அரசியல் பதிவுகளுக்கு கமெண்ட்லாம் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை மறக்காம ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு 100% உண்மையான அரசியல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம்.